ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட் பீத்தா. இது வந்து பங்களாதேஷில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நாம் இங்கே இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அதை அவங்க வந்து சிட் பீத்தா சாப்பிடுவாங்க போல். சரி, அது இருக்கட்டும். அது எப்படி செஞ்சுருக்காங்க, எப்படி வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து அரை கப்பு மைதா, அடுத்து தேவையான அளவு உப்பு. நாம் எல்லாருக்குமே நெட்டில் என்ன பார்க்குறோமோ அதை உடனே செஞ்சு பார்க்குறது தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட விளைவுகள் தான் இது. இப்போ 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. அந்த தோசை ஊற்றுற பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு பாட்டிலோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த மாவு ஊற்றுற மாதிரி அந்த மூடியில் இது மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாட்டிலே நம்ம நிரப்பி கூட இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் ஊற்றுறதுக்காக டம்ளரில் ஊற்றி இதில் ஊற்றிட்டுருக்கோம். பாட்டிலில் ஊற்றிக்கிறோம். இப்போ மூடியை போட்டு மூடிக்கலாம். அந்த பாட்டிலில் இது மாதிரி ஓட்டை, அந்த மூடியில் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு தோசைக்கல்லை வச்சு ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், சிட் பீத்தா ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படி வருது பாருங்கள். தோசை ஊற்றுறோம், போச்சு. இப்படி தான் வந்தது சிட் பீத்தா. சரி, என்னடா இது மாவு இவ்வளவு கலக்கி வச்சுருக்கமே, வீணாக போயிடுமே, வேறு என்ன செய்கிறது, மீதியெல்லாம் ஊற்றி பார்க்கணும் வேறு. சரி, தோசை இப்படி வந்துருச்சு. சரி, எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு வேறு மாதிரி நல்லா ஊற்றி பார்ப்போம். இதை க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். க்ளீன் பண்ணிடுங்க. சரி, அடுத்தது ஊற்றி பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டு தடவி தோசைக்கல்லை வளவலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றுறோம். ஆனால் ஓட்டை நம்ம சின்ன சின்னதாக போட்டோம், ஆனால் ஒரே மாவு உழுவுற மாதிரி இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. மொத்தமாக தான் உழுவுது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த தடவை ஒழுங்காக வந்துருச்சு, வெந்துருச்சு. சிட் பீத்தா ரெடி ஆயிட்டு. அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் ஊற்றி எடுத்துக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இது உண்மையாகவே நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. சும்மாவே கூட திங்கலாம். அந்த ஜீனி வந்து 2 ஸ்பூன் போட்டோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கூட போட்டோம்னா கூட ஸ்வீட் மாதிரி சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. எப்படியோ இந்த சிட் பீத்தாவை ஒரு தடவை ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.